Hi friends, welcome to Gayathri Barni channel. இன்னைக்கு நாம சிறுதானியங்கள்ல ஒண்ணான திணையிலிருந்து பாயாசம் செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு திணை பாயாசத்துக்கு 1/2 டம்ளர் திணை அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம தனித்தனியாக வறுத்துக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம திணை அரிசி வறுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தாச்சு. நம்ம இதை இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு நம்ம வறுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிட்டு ரெண்டையும் கழுவிக்க போகிறோம். தினையும் பாசிப்பருப்பும் நம்ம கழுவுனதுக்கப்புறம் குக்கரில் போட்டு 5 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம இதை விசில் விட்டுக்க போகிறோம். 5 விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாசிப்பருப்பு திணை அரிசி நல்லா வெந்துருச்சு. நான் 2 டம்ளர் வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சுக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் கீத்து போட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் நான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன். இந்த தேங்காவை அரைக்கும் போதே நான் 5 ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே இதை ஆட் பண்ணோன்னா பால்லாம் திரிஞ்சு போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வீட்டான திணை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் இந்த பாயாசத்தில் வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்திருக்கனால நார்மல் பாயாசத்தை விட டபுள் மடங்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.